ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா, ரவை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ரவைனதும் பெரிய பசங்களுக்கெலாம் பண்ணுவேன்னு நினச்சிடாதீங்க. குட்டீஸ்க்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுவும் 1 இயர் ப்ளஸ்லேருந்தே கொடுக்குற மாதிரி உள்ள ரெசிபி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் குட்டீஸ்க்கு கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு முதல்ல 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே 2 ஸ்பூன் ரவை எடுத்து நல்லா பொன்னிறம் வரது வர வறுத்து எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு அந்த ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதே கடாயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துட்டு செத்தோண்டு ஸ்மால் பிஞ்சு சொல்லுவோம் அந்த மாதிரி கடுகு எடுத்து சேர்த்துக்கிட்டேன். கடுகு பொரிஞ்சதும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன உள்ளி இருக்கலாம், சின்ன வெங்காயம்னு சொல்லுவோம்ல, எங்கள் இடத்துல சின்ன உள்ளி சொல்லுவோம். அந்த சின்ன வெங்காயத்தை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு அது கூடவே துருவின கேரட் இருக்குல்ல அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா சேர்த்து வதக்குனதும் நெக்ஸ்ட்டு 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிட்டேன். அது நல்லா கொதித்ததும் அது கூடவே ரவை வறுத்து வச்சுருக்கோம்ல அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு ஸ்மால் பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து தேவைக்கேற்றாப்புல சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு லாஸ்ட் இறக்கும்போது கொத்தமல்லி இலை இருக்குல்ல அது செத்தோண்டு சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா வதக்கி எடுத்தால் ரவை ரெடி. நம்மளே ரவைன்னா போர் அடிக்க இன்றைக்கி வீட்டில் ரவையா வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். நானுமே அதோட பெனிஃபிட் தெரியாமல் தான் இருந்தேன். கூகுள் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்குமே அதில் நிறைய சத்து இருக்குன்னு இருந்துச்சு. ஏன்னா என் பொண்ணுக்கு கொடுக்கும்போது நான் அதை எல்லாமே கூகுள் பண்ணி பார்த்து என்னென்ன பெனிஃபிட் இருக்குது, அதில் என்னென்ன சத்து இருக்குதுன்னு பார்த்து தான் நான் கொடுப்பேன். அதே மாதிரி நான் பார்க்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சு அதில் நிறைய ஃபைபர், அயன், கார்போஹைட்ரேட்டு, அப்புறம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுமே. அதனால தான் நானும் என் பொண்ணுக்கு இதில் கொடுக்குறேன். நீங்களும் உங்கள் பசங்களுக்கு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.